கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, காத்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதை என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மனிதர்களுக்கு நம்ம காத்திருந்தால் நம்ம வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போன சரித்திரம் எல்லாம். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவான், சங்கீதம் 25:3, கர்த்தாவே உமக்காய் காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எவ்வளவு ஒரு ஆழமான ஜபம் பாருங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே உமக்காய் காத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பதில் என்ன வரும் தெரியுமா? யோவேல் 2:26, யோவேல் 2:27, இந்த 2 வசனத்தினுடைய பின்பகுதி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது அல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது அல்ல. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்றார், கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார் என்றார், அது நிறைவேறும் அளவும் பொறுமையோடு நம்ம காத்திருந்தால் கட்டாயம் அது நிறைவேறும். வேதாகமத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து காத்திருந்த அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததை பார்க்க முடியும். உதாரணமாக யோசேப்புங்கிற வாலிபன், அவனுக்கு 17 வயசில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 13 வருடங்கள் காத்திருந்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தான். ஆதியாகமம் 12:2, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன் பெயரை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 25 வருடங்கள் பொறுமையோடு காத்திருந்தான். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் 13 வருஷமோ இல்லை 25 வருஷமோ காத்திருக்க வேண்டாம். ஆனால் சீக்கிரத்தில் வேதத்தில் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்கள் பக்கம் கர்த்தர் சாய்ந்து உங்களுடைய வேண்டுதலின், உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்திற்கு கட்டாயம் பதில் கொடுப்பா. மாற்றமே இல்லை. யோவான் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 38 வருடமாய் காத்திருந்த அவனை தேடி இயேசு சென்றார். இன்றைக்கும் காத்திருக்கிற உங்கள் அருகிலே இயேசு வருகிறார். காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.